இந்தியா டுடே பத்திரிகை இந்தியாவுடைய மிக பிரபலமான பத்திரிகை 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பத்தி ஒரு கருத்து கணிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்புல டிஎம்கே ஜெயிக்குமா இல்ல பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக ஜெயிக்குமா, இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற டிவிகே விஜய் ஜெயிப்பாரா, இல்ல நான் தனிச்சுதான் போட்டியிட போறேன்னு சொல்ற நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமா இல்ல அவர் டெபாசிட் வாங்குவாரா அப்படிங்கிறத முழு விவரத்தோடு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. கோபாசை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன இது அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா டுடேங்கிறது இந்தியாவிலே மிக பிரபலமான பத்திரிகைன்னு சொல்லலாம். இவங்க தேர்தல் எப்பப்பெல்லாம் நடக்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு கருத்து கணிப்பை ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. 2026 தமிழ்நாட்டில் நடக்க போற சட்டமன்ற தேர்தலை பத்தி ஒரு கருத்து கணிப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னதான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, டிஎம்கே எவ்வளவு சீட்டு வாங்கும், பாஜக எவ்வளவு சீட்டு வாங்கும், ஏடிஎம்கே எவ்வளவு சீட்டு வாங்கும், இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இல்லையா அவர் எவ்வளவு சீட்டு வாங்கும் அப்படிங்கிற கருத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி, எவ்வளவு சீட் வாங்கும் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி டிஎம்கே வந்து 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி ஏற்றாரு. ஆட்சி ஏற்று பல நலத்திட்டங்களை செஞ்சு மக்கள் மத்தியில இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆட்சி தக்க வைக்கிறதுக்காக போட்டி போட்டுட்டு வராங்க. ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருந்தாங்க, இப்ப இழந்த ஆட்சியை திரும்ப பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபியோட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா டிவிகே கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்களும் தொடர்ந்து போட்டி போட்டுட்டு வராரு. டிவிகே கட்சி இளைஞர்கள் மத்தியில பெரும் பரபரப்பையும் வரவேற்பையும் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஆனா தேர்தலை சந்தித்தாதான் தெரியும் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறது. இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா தனிச்சு நான் போட்டியிட போறேன், தனித்துதான் போட்டியிட போறேன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அந்த சீட்டை பிடிப்பாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தனித்து போட்டியிடக்கூடிய சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத நாம இந்த ஒவ்வொரு லைன் மேல் லைனா ஒவ்வொருத்தரை பார்த்துட்டே வரலாம். எப்ப நம்ம டிஎம்கேக்கு போகலாம். டிஎம்கே ஆட்சி அமைத்ததுலேருந்து பல நலத்திட்டங்களை, மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செஞ்சுட்டே வராங்க. இது மட்டும் இல்லாம திமுகவுடைய ஊடக பிரிவோடைய இணை செயலாளர் சல்மா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கூட்டாட்சி தத்துவத்துக்கு தமிழ்நாடு தான் எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது கூட்டாட்சியா இருந்து ஒற்றுமையா ஆட்சி செய்யுது. அப்போ டிஎம்கேவை அப்படி சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம டிஎம்கே வந்து பாஜகவுக்கு எதிரியா என்னன்னு தெரியல, பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் திருத்தங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து தான் போராடுறாங்க. இப்ப ஆளுநர் விவகாரம் கூட வந்திருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆளுநர் வந்து சட்ட திருத்த மசோதாக்கள்லாம் நிலுவையிலேயே வச்சிருந்து டிஎம்கே சொல்லக்கூடிய சட்டத்துக்கு எந்த பதிலுமே அளிக்காம இருந்ததுனாலதான் இப்ப உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அதுக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புலாம் டிஎம்கே பெற்றிருந்தாங்க. இப்படி இது மட்டும் இல்லாம இந்த ஹிந்தி திணிப்பு, மொழி ரீதியான பிரச்சனை, நீட்டை பேன் பண்ணணும், இப்படி மக்களுக்கு தேவையானதை மக்களோட நடையிலேயே செஞ்சுட்டு வர்றதுனால டிஎம்கே வந்து பெரும் ஆதரவை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு இந்த இந்தியா டுடே பத்திரிகை சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற கருத்து கணிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில இது நல்ல ஒரு வரவேற்பை தான் பெற்றிருக்கு. சமூக ஊடகங்கள் வாயிலா இளைஞர் எல்லாருமே டிவிகே கட்சிக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேர்தல் வந்தாதான் தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு. இப்ப இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா முன்னாடி இருக்க மூதாதையர்கள், பெரியவர்கள், பெண்கள் எல்லாருமே டிஎம்கேவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, இந்த மாதிரி திட்டங்கள்னால பெண்கள் வந்து டிஎம்கேவுக்கு ஆதரவா இருக்காங்க, இளைஞர்கள் டிவிகேவுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பி சொல்றாங்க. அடுத்து நான் தனிச்சுதான் போட்டிடுவேன்னு சொல்ற நாம் தமிழர் கட்சி டிவிகே வராத முன்னாடி கூட டிஎம்கேவுக்கு அடுத்த நிலைமையில இருந்துச்சுன்னு சொல்லலாம். டிவிகே வந்தோடனையும் நாம் தமிழர் கட்சி எங்க போச்சுன்னே தெரியல. நாம் தமிழர் கட்சியில இருந்து பலர் விலகிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது, நாம் தமிழர் கட்சியோட நிலைமை அந்த அளவுக்கு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போற கட்சி தேமுதிக யார் ஆரம்பிச்சா? விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சாங்க. இப்ப விஜயகாந்த் இருந்திருந்தா கூட ஏதோ 1-2 ஓட்டு தேரும். இப்ப அவங்களும் இல்ல. இந்த அம்மா பிரேமலதா மேடம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல.
அப்படிங்கிறத நம்ம அதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். யாரு வந்தா யாரு எங்க போவாங்க அப்படிங்கிறது இந்த மக்கள் தான் முடிவு பண்ணுமே தவிர நம்ம முடிவு பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போற கட்சி ஏடிஎம்கே. தமிழ்நாட்டோடைய பிரதான எதிர்கட்சியா இருந்தாங்க ஏடிஎம்கே. இப்ப பாஜகவோடைய கூட்டணி வச்சதுனால தமிழ்நாடே ஏற்கனவே பிஜேபியை எதிர்த்து தான் போராடுறாங்க. இப்ப நடந்துச்சு 2024 பாராளுமன்ற எலெக்ஷன்ல பிஜேபிக்கு எந்த மக்களுமே ஓட்டு தெரிவிக்கலன்னு தான் சொல்லலாம். 40க்கு 40 தொகுதிகளை வெற்றி பெற்றது டிஎம்கே தான். அவங்க கூட போய் ஏடிஎம்கே இப்ப கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்? மக்களுக்கு இன்னும் அவநம்பிக்கை ஏற்பட்டு ஏடிஎம்கேவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. ஆக டிஎம்கேவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% மேலையும், டிவிகேவுக்கு ஒரு 20% மேலையும், நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, ஏடிஎம்கெல்லாம் ஒரு 10% கீழே தான் பின்தங்கி இருக்கு அப்படிங்கறத இந்தியா டுடே, இந்தியாவுடைய மிக பிரபலமான பத்திரிகை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பல தேர்தலில் அவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கருத்து கணிப்புக்கு ஏற்பதான் நடந்திருக்கு. ஆனா இப்ப 2026 நடக்க போற தேர்தலுக்கு ஒரு கருத்து கணிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது நடக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். ஏன்னா மக்கள் கையில தான் இருக்கு ஓட்டு. மக்கள் தான் அடுத்த கட்ட தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். இப்ப நம்ம பார்க்கணும்னா டிஎம்கே நல்ல வலுவான நிலையில இருக்கு. டிஎம்கேவை யாராலையும் எதிர்க்க முடியாது அப்படின்னு அந்த பத்திரிகை நிறுவனம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி எதிர்க்க முடியாம இருப்பாங்களா, இல்ல எதிர்த்து தோல்வி பெறுவாங்களா, இல்ல வேற கட்சி ஆட்சி அமைக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திப்போம். தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்க்கலாம். தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது கூட மக்களால் ஆதரிக்கப்பட்டு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு அளிக்கிற நிலைமையில இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க ஆட்சிக்கு வரல. டிஎம்கேவுக்கு அடுத்து ஒரு எதிர்கட்சி தலைவராக உருவாகி வந்தார் விஜயகாந்த் அவர்கள். உடல்நல குறைவார், அவரு காலமும் ஆயிட்டாரு. இப்ப பிரேமலதா இருக்காங்க. அவங்க தன்னோட பையனை அரசியல் இறக்கி இருக்கிறாங்க. தன்னுடைய பையனுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்களா, மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா தேமுதிக நிலைப்பாடு என்னன்னு தெரியாம இருக்குது. தேமுதிக முன்னாடி ஏடிஎம்கே கூட கூட்டணியா இருந்தாங்க. இப்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி போனதுனால இவங்களுடைய கூட்டணி உடைஞ்சிருந்தா சொல்லலாம். தேமுதிக டிவிகே கூட கூட்டணி வைப்பாங்களா? அப்படி ஏற்கனவே தேமுதிகவில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய பையன் அண்ணன் கூட ஏற்கனவே ஏதோ சந்திப்பு நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். டிவிகே தேமுதிகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்குமா, இல்ல டிஎம்கே தேமுதிக நாம் தமிழர் கட்சி டிஎம்கேவோட பிஜேபி என்னைக்குமே சேராது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்ப வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே ஜெயிக்குமா, டிவிகே ஜெயிக்குமா, நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமா, இல்ல பிஜேபி தான் ஜெயிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா இந்தியா டுடே பத்திரிகை நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா டிஎம்கே தான் முன்னிலையில இருக்கு, டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. ஏற்கனவே 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்ப மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு ஆணித்தனமா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு இடையில டிவிகே ஜெயிப்பாங்களான்னு பார்த்தா டிவிகேவுக்கு சமூக ஊடகங்கள்ல பெரு ஆதரவு இருக்கு. சோசியல் மீடியாவோட இன்ஸ்பிரேஷனால யங் ஜெனரேஷன் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இந்தியா டுடே பத்திரிகை நிறுவனம் சொல்லியிருக்கு. இதை நான் எப்படி பார்க்கறேன்னா டிஎம்கே டிவிகே கூட பெரும் ஆதரவு மக்கள் கொடுப்பாங்க. ஆனா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கொடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பிஜேபி தமிழ்நாடே எதிர்க்குதுன்னு தான் சொல்லலாம். அதனால பிஜேபி வளர்றதுக்கான தமிழ்நாட்டுல காலடி எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து ஏடிஎம்கே தனித்த கட்சியா இருந்திருந்தா கூட மக்கள் ஏதோ ஆதரவு கொடுத்திருப்பாங்க. ஆனா பிஜேபியுடன் போய் சேர்ந்ததுனால அவங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு கட் ஆயிடும். தனித்தே போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்னன்னா, டிவிகே வராததுக்கு முன்னாடி கூட நாம் தமிழர் கட்சி நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்ப டிவிகே வந்ததுனால இளைஞர்களாகட்டும் மக்களாகட்டும் ஒரு சிலர் நாம் தமிழர் கட்சியில இருந்து அப்படியே அப்பேட் ஆகி டிவிகேல சேர்ந்துட்டாங்க. அதனால நாம் தமிழர் கட்சிக்கும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா டிஎம்கேவா டிவிகேவா, அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சட்டமன்ற தேர்தல் 2026 நடக்க போது பொறுத்து இருந்து பார்ப்போம். சிந்தித்து வாக்களியுங்கள், நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.